ஐயா, நீங்க சுதந்திரத்துக்காக பல முறை சிறைக்கு செஞ்சிருக்கீங்க. இந்த சுதந்திர காற்றை அனுபவிக்கும் எங்களுக்கு நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம் மக்களே. சுதந்திரம் என்கிறது வெறும் அதிகாரம் மாற்றப்படுகிறது மட்டும் இல்ல, நாட்டில் இருக்கிற கடைசி ஏழைக்கும் பசி இல்லாம உணவும் கை நிறைய வேலை கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதை நோக்கி தான் நாங்க அன்னைக்கு ஓடணும்னு. ஐயா, நீங்க முதலமைச்சர் இருந்த போது கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இப்ப நாங்க படிக்கிறோம், ஆனா அது எதுக்காக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? படிப்பு என்கிறது ஒரு வேலைக்காக மட்டும் இல்ல தங்கச்சி, அது ஒரு மனுஷனை நல்லவனா மாத்தணும். கல்விக்கான திறனாதான் நாடு முன்னேறும்னு நான் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன். இன்னைக்கு நீங்க நிறைய படிக்கிறீங்க, ஆனா படிச்சவங்க நாட்டுக்கு தொண்டு செய்யணும்னு முன் வரணும். லஞ்சம் இல்லாத நேர்மையான ஆட்சி அமைய இளைஞர்கள் தான் வழிகாட்டணும்னு நன்மை வழங்கா. சரி ஐயா, இந்த இளைஞர்கள் அரசியல ஒரு சாக்கடைன்னு நினைக்கிறாங்க. நாங்க எப்படி தேசப்பற்ற வளர்க்கிறது? அரசியல சாக்கடைன்னு ஒதுங்கி நிற்காதீங்க. நீங்க இறங்கி சுத்தம் செய்தாதான் அது சரியாகும். தேசப்பற்றுங்கிறது கொடிய வழங்குறதுல மட்டும் இல்ல, பசியில் இருக்கிற ஒருவனுக்கு உணவளிப்பதிலையும் கஷ்டப்படுகிற ஒரு மாணவனை படிக்க வைப்பதிலையும் தான் இருக்குன்னு. ஐயா, நாங்கள் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தாலும் உங்களை போல எளிமையாக இருக்க முடியுமான்னு தெரியல. அதை பற்றி ஒரு அறிவுரை சொல்லுங்க. பதவி வரும்போது பணிவு வரையணும். அதிகாரம் கையில் இருந்தா அது மக்களுக்கு தான் பயன்படுத்தணும். எளிமைதான் ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த அடையாளம். காசு பணத்தை சேர்க்கிறத விட நல்ல பேரை சேர்க்க பாருங்க. நன்மை விளக்கா. சரி, ரொம்ப நன்றி ஐயா. கல்வி, நேர்மை, எளிமை இந்த மூணும் தான் ஒரு தேசத்தை உயர்த்தும்னு நீங்க சொல்லிக் கொடுத்த இந்த பாடம் எங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. சரி, பார்க்கலான்னு. கல்விக்கண் திறந்தவரை போற்றுவோம், எளிமையை கடைபிடிப்போம், நேர்மையான இந்தியாவை படைப்போம். ஜெய் ஹிந்த்.